மணி பாஸ் 866141 தானே இந்த நம்பர். எனக்கு ஒரு போன் வரும். அடையார் போலீஸ் ஸ்டேஷனான்னு கேட்பாங்க. நீங்களும் ஆமான்னு சொல்லுங்க. உங்க ஹோட்டல் பேரை சொல்லிடாதீங்க. இந்த பார் ராஜா, நான் பொய்யே சொல்ல மாட்டேன். நீங்க பொய்யே சொல்றது இல்லையா? மாட்டுக்கறியை போட்டு மான் கறிங்கிற, காக்காயை சுட்டு காடைங்கிற. நீ அதை சொல்லல, நீ பொய் சொல்றேன்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு விட்டுருவேன். சரி சரி, போய் உட்காருப்பா. அடையார் போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்க. சொல்றேன். ஹலோ, யாரு? ராஜாவா? அவர் இங்க கோழி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராஜா, அடையார் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஹலோ சார், நான் தான் விஜயா பேசுறேன். ஹலோ மிஸ் விஜயா, நான் கொடுத்த நம்பர் கரெக்டான செக் பண்ணி பாருங்க. சிச்சி, அது இல்லைங்க, மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. பரோட்டா கைமா பார்சல் பண்ணி கொடுறா. என்னங்க இது? போலீஸ் ஸ்டேஷன்ல பரோட்டா கைமான சத்தம் வருது. ஒண்ணு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. யோ கான்ஸ்டபிள், ஜன்னல மூடியா? ஒண்ணுல பிரியாணி வாசனை கூட அடிக்கும் போல் இருக்க. வழிறாரு. சிரிக்காத, விஷயத்த சொல்லு. சார், நீங்க ஸ்டோருக்கு வந்தப்ப சொல்ல மறந்துட்டேன். நான் உயிருக்கு உயிரா ஆசையா வளர்த்துட்டு இருந்த நாய் 2 நாளா காணாம போச்சு சார். போலீஸ் ஸ்டேஷன்ல பாட்டு சத்தம். காணப்படும் நாயே கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிடறேன், வைங்க. ஐயோ, சாத்துக்குடி எப்படிப்பா? 12 ரூபா டஜன். 12 ரூபாயா? ஆமா ஆமா. அண்ணாத்த, அது எவ்வளவு டஜன்? 4 ரூபா சார். என்ன மாதிரி உழைச்சு சம்பாதிக்கணும், இது கட்டுப்படி ஆகுதுப்பா. என்ன சார் பண்றது, மார்க்கெட்ல பழமே இல்ல. சரி, அதை எடு. இது பார், அது கடைசியில இருக்கு பாரு, அதான் அதான், அதை எடு. அதான்ப்பா. என்னப்பா, அதை எடுப்பா, அத பக்கத்துல, அதான் எடுத்துட்டு வா வா. எவ்வளவுப்பா இது? 4 ரூபா சார். வேண்டாம்ப்பா, நான் அடுத்த கடையை பாக்குறேன். அது எவ்வளவுப்பா? மல்கோவா 6 ரூபா, நீல 5 ரூபா, ருமானி 4 ரூபாமா. எவ்வளவுமா வேணும்? என்னப்பா அதிகமா சொல்ற? வாங்குற மாதிரி. ஏன்பா அந்த சட்டை என்ன வேலை? 2 ரூபா குறைச்சு கொடுமா. 100 ரூபாய் தான் சார். நீயே வச்சுக்க, எனக்கு வேணாம். இது வேணாம். இன்னைக்கு ஓகே. ஓ, இவ்வளவு இருக்கா? அம்மணி அம்மை, இது எங்கேயோ பார்த்திருக்கனே. விவேக் அண்ட் கோ, விஜயா. ஆஹா, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். நம்பர் 12 காந்தி நகர், அடையார். வந்துடுற. இதான 12ஆம் நம்பர் வீடு. பக்கத்து வீட்டு நம்பர் என்ன? 13. இந்த பக்கத்து வீட்டு நம்பர் 11. அப்ப இந்த வீடு இதான் 12. நான் என்ன 11 என்ன சொன்னேன்? என்ன தேடுற நம்பரா? வெளியில கேட்ல போட்டிருக்கு, கேட்ட பிச்சு பின்னால போட்டிருக்கு. அது இல்ல சார், இந்த விஜயாங்கிற பொண்ணு. இந்த பேரை நான் எங்க கேட்ட மாதிரி இருக்க. ஐயோ, அது என் பொண்ணுப்பா. அம்மா, நீங்க அப்பாவா? அதுல எனக்கு ஒரு குழப்பமும் இல்ல. எங்க இந்த இல்ல, இந்த மருந்து. மருந்தா? நான் மருந்து வாங்கிட்டு வர சொல்லி செந்தில்கிட்ட தானே பணம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அப்பா, நீங்க அவங்க கிட்ட கொடுத்த பணத்துல தானே நான் உங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்பா இப்படி? நீங்க இந்த பர்ஸ் உங்க கையில எப்படி? விதி, கிஸ்மத், ஃபேட். உங்ககிட்ட காணாம போன பர்ஸ் என் கைக்கு கிடைச்சது. அதுல உங்க போட்டோ, அட்ரஸ் எல்லாம் இருந்துச்சு. அதனாலதான் வந்தேன். நைஸ் ஹவுஸ். ஏப்பா, வாங்க போறியா? ஆமா, நீங்க யாரு? நான் போலீஸ், போலீஸ் இன்ஸ்பெக்டர். பர்ஸ்குள்ள மருந்து இருந்துச்சா? அது ரொம்ப முக்கியமாச்சே, அதனாலதான் கொண்டுட்டு வந்தேன். நல்ல போட்டோ. விஜய், அதுக்குள்ள எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்கு. தேங்க்ஸ். யூ வெல்கம். இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி எல்லாம் வேணாம். என்ன அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உட்கார்ந்து இருக்கேன், காஃபி எடுத்துட்டு வாங்க. 2 ஸ்பூன் சுகர். அம்மடி அம்மா, அப்பா ஸ்வீட் கலியா. என்ன நீ என்ன இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கிற? குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்திருக்கிற, புயல் அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போயிட்டா. ஏன் சங்கதி? சரக்கா
யூ டோன்ட் வரி, நான் இருக்கேன். இந்த பாரு, நான் உங்க அப்பா மாதிரி. ஐயோ, உறவை மாத்தாதீங்க. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கல. பார்க்கல வேணாம். ஏன்? பப்ளிக்ல பாட்டில திறந்தா ஏன்டா எதை விட்டுட்டு நீ மாத்திரம் குடிக்கிறான்னு அவனவன் கிளாஸ் நீட்டுவான். கவலையே படாதீங்க, சாயங்காலத்துக்குள்ள எப்படி உங்களை குளிப்பாட்டிடுறேன். இந்த பார், ஆசையா கொண்டு வந்து குடுக்குறா, குடிக்கல அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா, தேங்க்யூ. சரி நீ குடிமா. குடிச்சாதான் சாயங்காலம் குளிக்க முடியும். சரி, இதுவும் பிடிக்கல, உன்னையும் விட பிடிக்கல, ஒரு சேஞ்ச் மாதிரி இருக்கட்டுமே. Want a sip? போன்ல நாய் காணா போச்சுன்னு சொன்னீங்க, ஆனா எந்த நாயின்னு சொல்லல. அதனால காணா போன அத்தனை நாயும் கூட்டிட்டு வந்துட்டேன். கால் கடிக்க போத. ஹாய் விஜயா, வாங்க. என்ன தைரியம் இருந்தா இந்த கம்பெனிக்கு வருவேன்? ப்ளீஸ் சிட் டவுன். தேவையில்லை. இங்கேயும் போய் சொல்லி ஏமாத்திட்டியா? இங்க பாரு விஜயா, உன்கிட்டே என்ன இருக்கணும், உன் அன்பு எனக்கு மறுபடியும் கிடைக்கணும். அதுக்காக போய் சொன்ன இந்த கம்பெனில சேர்ந்துட்டேன். என் அன்பும் உனக்கு கிடைக்க போறது இல்ல. உன் பொய்யையும் நான் சீக்கிரமாவே வெளிப்படுத்துறேன். நீ இங்க இருந்து வெளியே போற நாட்களை எண்ணிக்கலாம். சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எச்சரிக்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆமா, நம்ம 2 பேருக்கு ஒரே ரூமா? சீ. ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா இருக்கணும்னு தோணாத உனக்கு? தோணுந்தா? ஆனா டிங் டிங். இன்னைக்கு மட்டும் ஜாலியா இருங்க. ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிப்பீங்களோ அதை நாங்க கொடுத்துடுறோம். ஆட்டோ ஓட்டாம நான் காசு வாங்க மாட்டேன். அக்கவுண்ட்ல போட்டுக்க, சார் அக்கவுண்ட்ல. ஒண்ணு பண்ணுங்க, உங்க காரை என்கிட்ட கொடுங்க, அதுல நான் ஜாலியா சுத்துறேன். நீங்க ஆட்டோவை சுத்துங்க, ரொம்ப த்ரில்லா இருக்கும். ஆனா மீட்டர் மேல துணியை சுத்திக்கிட்டு தான் போகணும். ஏய், ஏன் இன்னைக்கு டல்லா இருக்க? எங்க அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாலே எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. அது எப்படியோ தொலைச்சிட்டேன். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா லபோ தீபோன்னு கத்துவாரு. இதுக்கு போய் யாராவது டல்லா இருப்பாங்களா? எங்க அப்பாவை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு புதுசா அறிமுகமான ஆளை பத்தி உனக்கு தெரியாது. யாருடைய அது? பேரு ராஜா, போலீஸ் ஆபீசர். திருட்டு போன என் பர்ஸ கண்டுபிடிச்சு என் வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர்கிட்ட உன் வாட்ச பத்தி சொன்னா நிச்சயமா அடுத்த நாளே கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட போறாரு. ஸ்டேஷன்ல இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல? ஐயோ, அது இல்ல. எந்த பிரான்ச்? ஐயோ, அதான் நான் கேட்க மறந்துட்டேன். இப்ப எப்படி கான்டாக்ட் பண்றது? நான் இன்ஸ்பெக்டர் தேடுவேனா வாட்ச் தேடுவேனா? இன்ஸ்பெக்டர் தேடினா தான் வாட்ச் கிடைக்கும். தங்கமான ஆளடி. இப்ப இந்த நேரத்துல யாருக்கு என்ன உதவி? விஜயா இங்க இல்ல. என்னாச்சு? இந்த ஊர்லயே இல்ல. அவளுக்கு உங்க மேல ஒரே வெறுப்பு, ஏமாற்றம். அதனால இந்த ஊரை விட்டே போகணும்னு முடிவு பண்ணிட்டா. நீங்க இனிமே அவளை பார்க்கவே முடியாது. விஜயா தான் பார்க்க வந்திருக்கேன். நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? இது வரைக்கும் நான் பார்க்க வந்ததே ஒன்னதான். இது என்ன புது கதையா இருக்கு? புது கதையா? இந்த பாரு, உன் மேலதான் எனக்கு புரியும். உன் வாட்ச் காணா போச்சுல, அன்னைக்கு யார் வாட்ச் வாங்கி கொடுத்தா? நான் தான், என் காசு போட்டு. அது மட்டும் இல்ல மீனு, ஒரு நாய் காணா போச்சேங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற அத்தனை நாய் இல்ல நான் கூட்டிட்டு வந்தேன். இந்த பாரு மீனு, நான் விஜயா கூட பழகிறதுக்கு காரணமே நீதான். அவ ரொம்ப பேராசுக்காரி. எனக்கு கெட்ட பேர் வாங்க வச்சா, திருட வச்சா, ஜெயிலுக்கு போக வச்சா. இந்த பாரு மீனு, என் பேர் மேனகா. நான் அன்பா கூப்பிடுறேன். முட்டை உடைஞ்சாதான் ஆம்லெட், உடையாம தானா வந்தா குஞ்சு. அது மாதிரிதான் என் நெஞ்சு. ஐ லவ் யூ. நீ என்ன ஏத்துக்கிறியோ இல்லையோ, இந்த பூவை ஏத்துக்க. நான் வரேன். என்னங்க? பாரு மீனு, என்னங்க? விஜய் இங்க இல்லாம இருக்கிறது என் மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? நான் ஹைதராபாத் போறது இல்ல. அங்க போனதான் அவன் மூஞ்சியை பார்க்க வேண்டியதா இருக்கும். அவ ஹைதராபாத் போல, நீங்க பெங்களூர் போகாம இருந்தா போதும். ஓஹோ, பெங்களூர்ல அவ மாமா வீடு ராஜாஜி நகர்ல இருக்குன்னு சொல்லுவாளே. இல்ல, அவ வீடு ஜெயநகர்ல இருக்குன்னு என்கிட்ட சொன்னா. அதுக்கு என்ன, நான் பெங்களூர் போனா ஜெயநகர் 3rd மெயின் ரோட்ல தான் தங்குவேன்.
உங்களுக்கு கவலையே வேண்டாம், அவ ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல தான் இருக்கா. ஆ, ஆ. எங்க இருந்தா என்ன? நான் பெங்களூர் பக்கம் தலையா காட்ட போறேன். ஆ? நான் வரட்டுமா ராஜா? ஜுப்பி விஜி, பெங்களூர்ல இருக்க வர்றேன்.